திரைப்பட வாய்ப்புகளுக்கு இப்போது பலரும் எளிதாக கையாளும் வழியே குறும்படம் எடுப்பது. அதன் மூலம் முழுநீள திரைப்படம் இயக்குவதுதான் இப்ப சினிமாவிலேயே லேட்டஸ்ட் ட்ரெண்ட். சர்வதேச திரைப்பட விழாக்களில் குறும்படங்களும் பங்கேற்று பாராட்டுக்களை பெற்று வருகிறது. அண்மையில் கோவாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் இயக்குனர் ஈவி கணேஷ் பாபு இயக்கிய ஆசான் குறும்படம் பங்கேற்று பாராட்டை பெற்றது. இந்த தருணத்தில் பெஹேங்கோல் நேயர்களுக்காக இயக்குனர் ஈவி கணேஷ் பாபுவை சந்தித்தோம். உங்களை நீங்களே அறிமுகம் செய்துகிட்டா சிறப்பாக இருக்கும். நான் ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். 99 இந்த பாரதி திரைப்படத்தில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறைய கமர்ஷியல் படங்களை நடித்து, தொலைக்காட்சி தொடர்கள் நடித்து, கலைப்படங்கள். போன வருஷம் ஸ்ரீகாந்த் தேவா தேசிய விருது வாங்கின கருவறை குறும்படத்துடைய இயக்குனர், தயாரிப்பாளர், ரைட்டர் நான் தான். இப்போது கோவாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழா, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுற அந்த விழாவில் என்னுடைய ஆசான் குறும்படம் இப்போ சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடந்த இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் என்னுடைய ஆசான் குறும்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே திரையிடப்பட்டு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை எனக்கு பெற்று தந்திருக்கிறது. உங்களின் ஆரம்ப கால திரைப்பயணம்? சினிமா பத்திரிகையாளராக எம்ஜி வல்லபன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ரைட்டராக புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறேன். நான் டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படைப்பையுமே ஒரு புத்தகமாக மாற்றிடுவேன். முதல் படமை யமுனா, அது ஒரு புத்தகமாக கொண்டு வந்தேன். யாருமே அந்த வடிவத்தில் புத்தகம் கொண்டு வந்ததில்லை. சென்சார் ஸ்கிரிப்ட், ஒரு சென்சார், அது நிறையா விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி பார்த்தாங்க. அந்த சென்சார் ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா ஷார்ட் டிவிஷனோட இருக்கும், எப்படி அடுத்தடுத்த ஷார்ட்டு இருக்கும், ஒவ்வொரு ஷார்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. யாரும் அந்த மாதிரி புத்தகம் பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு புத்தகம், அதுவும் இந்திய மொழிகளில் நிறையா மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. கட்டில் திரைப்படமும் புத்தகமாக வந்ததே. கட்டில் திரைப்படத்தில் உருவாகிறதுக்கு யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்றது. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு அது புதுசாக இருக்காது. ஆனால் அந்த புத்தகத்தில், இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க பூரா அந்த புத்தகத்தில் இருந்ததுனால அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையா வந்தது. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த படத்தில் உள்ள எல்லாருமே பிஸியானது காரணம் அந்த கட்டில், இந்த மேக்கிங், அந்த புத்தகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க. பெரிய சீனியர் ஆர்ட் டைரக்டர் பார்த்திங்கன்னா பி கிருஷ்ணமூர்த்தி சார்லேருந்து சாதாரண ஒரு கடைநிலை ஆஃபீஸ் பாய் வரைக்குமே அந்த புத்தகத்தில் அவங்க ஃபோட்டோ போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கான வேலைகள் இது அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா புதியவர்கள் ஆகட்டும், ஏற்கனவே வேலை செஞ்சுக்கணும், இவங்களுக்கெல்லாம் புதிய படங்கள் கிடைக்கிறதுக்கு அந்த புத்தகம் ஒரு காரணமாக இருந்தது. நாடகத்துறையில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நிறைய நாடகங்கள், மேடை நாடகங்கள் நான் இந்த சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி 500க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள், 500ங்கிறது ஒரு எண்ணிக்கை ரவுண்டப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதை தாண்டி மேடை நாடகங்கள், திருமுனை நாடகங்கள், பாவனை நாடகங்கள், ஓரங்க நாடகங்கள், இது மாதிரி நிறையா இப்போ அரசுக்கு, நான் தமிழ்நாடு அரசுக்கு விளம்பர படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். கொரோனா காலம் தொடங்கி இப்போ வரைக்குமே விளம்பர படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். செய்தி மக்கள் துறை, மற்ற நிறுவனங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு விளம்பர படங்கள் நான் இயக்கிட்டு இருக்கிறேன். இது எங்கே தொடங்குனுச்சு பார்த்திங்கன்னா கல்லூரி காலகட்டத்திலே எனக்கு தொடங்கியிருக்கு. கல்லூரி கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே பிரின்ஸிபல் இதுக்கு ஃபோன் வந்திருக்கும்பாங்க. என்னன்னு கேட்டால் யார் வேணுன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் பேசணுங்கிறாம்பாங்க. அப்போயே பார்த்திங்கன்னா மாதிரி அறிவொளி இயக்கத்தை பற்றி நீங்கள் ஒரு நாடகம் போடணும், உடனே கிளம்பணும் அப்படிம்பாங்க. பார்த்திங்கன்னா அப்போயே இந்த அரசு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட மேடை நாடகங்கள் போடுறதுன்றது என்னுடைய பருவத்திலே அந்த மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடியிருந்தே தொடங்க பண்ண ஒரு விஷயம். அதுதான் இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையம் வரைக்கும் நான் விளம்பரப்பட இயக்குனராக இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது மாதிரி பேரலராக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ தான் நம்ம பேரலாக ஒர்க் பண்ணாலும் இது பண்ணாலுமே கூட அந்த கமர்ஷியல் வெற்றி அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு கமர்ஷியல் படம் இயக்கி ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாகத்தோடு நான் இருந்துகிட்டு இருக்கேன். அது விரைவில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு இடையில் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கோவிட் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலகமே ஒரு உணவு தேவைக்காகவும் தன்னுடைய பொருளாதார தேவைக்காகவும் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வாரத்துக்கு 100 பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு பதவியில் நான் இருந்தேன் அப்படின்றது இந்த ஜென்மத்துக்கு எனக்கு போதும் அப்படின்றது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். இந்த திரைப்படத்துறைக்கு கொரோனா காலகட்டத்தில் இயங்கி கொண்டிருந்த ஒரே இயக்குனர், கொரோனாவையே இயக்கிய ஒரே இயக்குனர் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் என் பேரை சொல்லி பாராட்டினார். சமீபத்தில் அவர் மறைந்துட்டார். ஸோ அவர் பாராட்டினார். அந்த மாதிரி ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். பாலுமதரை சொல்கிற மாதிரி நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதெல்லாம் மற்றவன் பார்வையில் வேறு, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும். அது மாதிரி பார்த்தா இந்த கோவிட் காலகட்டத்திலே ஆகட்டும், மற்ற காலகட்டத்திலே ஆகட்டும், நிறைய பேருக்கு நம்ம மூலியமாக வேலை கிடச்சிருக்கு. ஒரு 100 பேர் வீட்டில் அடுப்பெறிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு திருப்திகரமான ஒரு கலைஞனாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன்றதை இந்த சேனலில் நான் பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன். கட்டில் மாதிரி திரைப்படம் இயக்கிய நீங்க குறும்படம் பக்கம் ஏன் போனீங்க? குறும்படம் உள்ளே போயிடல, இது ஒரு இடைவேளையில் இது பண்ணுறோம். ஒரு பெரிய படம், ஒரு கமர்ஷியல் படம் தான் பண்ண போகிறேன். நம்ம மேலே ஏதாவது ஒரு சாயல் விழும்போது அந்த சாயலை மாற்றி வேறு ஒரு விஷயம் பண்ணணும் சினிமாவில், இல்லைனா ஒரு பக்கமாக முடங்கிடுவோம்.
ஒரு கலைப்பட இயக்குனராக கட்டில் திரைப்படத்தில் வந்து அறியப்பட்டிருக்கேன். அது நிறையா சர்வதேச திரைப்பட விழாக்கள், விருதுகள். போன வருஷம் நான் என்னுடைய ஒரு ஆந்தாலஜி கருவறை அப்படின்ற ஒரு குறும்படம், அது வந்து ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. என்னுடைய தயாரிப்பு, என்னுடைய இயக்கம், என்னுடைய எழுத்து. இந்த மாதிரி அவார்டு இந்த மாதிரி இதே போயிட்டுருக்கும்போது ஒரு கமர்ஷியல் படம் பெருசாக பண்ணணும், பெரிய ஆர்டிஸ்டோட ட்ராவல் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி கமர்ஷியல் படம் பண்ணும்போது ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளியில் ஒரு விஷயம் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து முன்னாடியே பண்ணது தான் இது வந்து ஆசான். அது வந்து இப்போ கோவாவில் சமீபத்தில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழா. இது இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுற ஒரே சர்வதேச திரைப்பட விழா அப்படின்னு சொன்னால் கோவாவில் நடக்கிறது மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து அந்தந்த மாநிலங்கள் நடத்துகிறதா இருக்கும். இல்லைனா வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் ஒரு தனி அமைப்பு நடத்திக்கிட்டு இந்த மாநிலத்திலேருந்து ஃபண்டு வாங்கி பண்ணோம். ஸோ இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுற ஒரே சர்வதேச திரைப்பட விழா அப்படின்னா அது கோவாவில் நடக்கிற இந்த சர்வதேச திரைப்பட விழா தான். உலகளவில் இது வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. கேன்ஸ் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல இந்த சர்வதேச திரைப்பட விழா இருக்குது. அதில் வந்து நிறைய பேர், பல நூற்றுக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணதில் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படம் அது ஜிகர்தண்டா XX, அதுக்கப்புறம் குறும்படங்களில் ஒரு 3 படம், அதில் நம்மளுடைய படம் அப்படின்றது அங்கே திரையிடப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அங்கே படம் பார்த்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் வந்து இப்போ படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்து இப்போ அமெரிக்காவில் ஸ்க்ரீன் பண்ணிருக்கு. அதுக்கான பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கான நல்ல தொகையும் நமக்கு வருது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. இப்போ நம்ம எந்த ஒரு படைப்பு உருவாக்கினாலும் முழுமையான ஒரு கமர்ஷியல் படத்தில் அப்படி நம்ம சொல்லிட முடியுமான்னு தெரியலை. ஆனால் ஆட்டோகிராஃப் இந்த மாதிரியான படங்களில் அப்படி சொல்லப்பட்டது தான், இது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம். ஆனால் நம்ம ஒரு பேரலர் ஃபிலிமாக அது மாதிரி பண்ணும்போது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் பண்ணும்போது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நிச்சயமாக வந்து நம்ம வாழ்க்கையில் அதை படம் பார்க்குறவங்க யாரையாவது வந்து இது நம்ம லைஃப்லேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த படைப்பு வந்து வெற்றி தான். அதுமாதிரி இந்த படம் வந்து ஆசிரியர் மாணவர் அந்த உறவு முறைகள் வந்து பல்லாயிரம் ஆண்டு காலமாக வந்து இந்த கல்வி பள்ளிக்கூடம் இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம குருகுலம், ஆசான், அந்த மாதிரி மாணாக்கன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தொல்காப்பியத்தில் நன்னூலில் இதிலேயே கூட ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்ற வரைமுறைகள்லாம் கூட இருக்குது. அப்போருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து கடிந்து நடந்துக்கிறது, அவங்க மேலே வந்து ஏதாவது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிட்டா, மாணவர்கள் தப்பு பண்ணிட்டா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது பொது வழியில் எடுக்காமல் தனிப்பட்ட முறையில் எடுக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த ஆசான். படம் பார்த்துட்டு எந்த மாதிரி விமர்சனம் வந்தது? அந்த மாதிரி பொது வழியில் எடுக்கும்போது அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, அந்த மாணவன் வந்து ஒரு கல்வியில் வந்து இடைநிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த படத்தில் சொல்ல வர்ற கருத்து. இந்த படம் பார்த்துட்டு நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோவா ஃபெஸ்டிவலுக்கு இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு, குஜராத் பொண்ணு, அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கிற பொண்ணு, அது பார்த்துட்டு அந்த பொண்ணு சொன்னது என்னென்னா, ஆங்கிலத்தில் சொன்னிச்சு அந்த பொண்ணு சொன்னது என்னென்னா, அவங்க சின்ன வயசில் அவங்களுடைய ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வர ஒரு பொண்ணு, குஜராத்தில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வர ஒரு பொண்ணு, அது செய்யாத தப்புக்காக டீச்சர் வந்து அதை வந்து கடிந்து பேசிடுறாங்க. அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிச்சுன்னு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு கடிந்து பேசிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து நம்ம செய்யாத தப்புக்காக இந்த மாதிரி எல்லோரும் முன்னாடி நம்மளை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு ஸ்கூல் வரதை நிப்பாட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தவறை வந்து அந்த பொண்ணு செய்யலை அப்படின்னு கேள்விப்பட்டு பிரின்ஸிபல்லேருந்து எல்லாரும் போயிட்டு ஸ்கூலுக்கு வாமா, நீ வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்த பொண்ணு, வா ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணை கூப்பிடும்போது கூட அவங்க மன்னிப்பு வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு வந்து படிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து இந்த விஷயம் எங்கள் லைஃப்பில் நடந்தது, உங்களுடைய ஆசான் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த விஷயம் கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த குஜராத் பொண்ணு சொன்னிச்சு. ஸோ இந்த மாதிரி படம் பார்க்குறவங்க வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள், இனி இதெல்லாம் நடக்கக்கூடாது, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு படைப்பில் வந்து ஒரு அறிவுறுத்தப்படுற மாதிரி ஒரு படைப்பு இருந்ததுன்னா அந்த படைப்பு வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்படும் அப்படின்றதுக்கு என்னுடைய ஆசான் ஒரு சாட்சியாக நிற்கிது. நான் வந்து இது 22 நிமிடம் படம், முழுமையான படம். நம்ம இப்போது இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், கோவா ஃபெஸ்டிவலுக்கு வந்து நான் 8 நிமிடத்துக்கு அதை வந்து எடிட் பண்ணி 8 நிமிஷத்துக்குள்ளே அந்த படம் இருக்கிற மாதிரி பண்ணி தான் நான் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ செலக்ட் ஆயிருந்து சில நேரங்களில் நமக்கு வந்து அந்த வருடத்துக்கான காம்படிஷன் எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது மாதிரி. ஏன்னா போன தடவை நான் வந்து கருவறை பண்ணும்போது 18 நிமிஷம் பண்ணியிருந்தேன், நேஷ்னல் அவார்டு வரைக்கும் வந்தது. ஸோ இந்த வருடம் வந்து இது 22 நிமிஷம் இருந்தால் கூட 8 நிமிஷத்துக்கு சுருக்கி இருந்தேன். திருக்குறள் மாதிரி சில விஷயத்தை நம்ம வந்து பெருசாக தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு முழு படத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு சில நிமிடங்களே சொல்லிட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக அந்த படம் பண்ணேன் நான். யமுனா, கட்டில் போன்ற விருது படங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க, கமர்ஷியலாக படம் பண்ணுற ஐடியா இல்லையா? இது மாதிரி எனக்கு வந்து சினிமாவுக்கு அந்த புதுசுலேயே ஒரு ஆபத்து இருந்தது, இந்த மாதிரி கேள்விகளும் இருந்தது. 99 பாரதி படம் தான், பாரதியாரோட
டைரக்டர் ஞான ராஜசேகரன் அவர் டைரக்ஷன் பண்ண பாரதி திரைப்படத்தில் தான் அறிமுகமானேன். அப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு குடுமையெல்லாம் வச்சுட்டு ஒரு வைதிக கெட்டப்பு. பாரதியார் மகள் தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா அதில் அறிமுகமாவேன். தஞ்சாவூர் தேட்டரில் படம் பார்த்த எங்கள் அம்மாவுக்கே என்ன அடையாளம் தெரியல. எங்கடா படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொன்னேன், படத்தில் காணோம் அப்படின்னாங்க. வெளியில் வந்து எஸ்டிடி பூத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, சென்னைக்கு. அப்போ எஸ்டிடி தான் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஃபோன் பண்ணுறாங்க, இதுமாரி உன்னை காணான்னு. ஒரு கல்யாணம் நடக்கலம்மா, அந்த பொண்ணு பார்க்கலாம் வருவாங்களம்மா, பாரதியாருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆமாம், அவர் ஐயர் பையன் நடித்தான். அது நான் தாம்மா. திரும்பி போய் காட்சி ஆட்டம் போய் பார்க்குறேன்டான்னு சொல்லி திரும்ப வந்து வெளியில் வந்தவங்க திரும்ப போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் நைட்டை வந்து எஸ்டிடியிலேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுமாரி ஆரம்பத்தில் நான் நடித்த படங்கள் வந்து எனக்கே வந்து தெரியாத அளவுக்கு சில நேரங்களில் நமக்கே வந்து அடடா இன்னும் இவ்வளோ கெட்டப்புகள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது. வந்தது எல்லாமே அந்த மாதிரி படம் தான் வந்திருந்தது. கீராவோட கிடை நாவல் ரொம்ப ஃபெமிலியரான நாவல், உங்களுக்கு தெரியும். எழுத்தாளர் இந்த தலைமுறைக்கு சில விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது. கீராவோட கிடை நாவல் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. கீரா சமீபத்தில் தவறி போனார். தமிழக அரசு மரியாதையுடைய அந்த எழுத்தாளருக்கு, கரிசல் காட்டு எழுத்தாளர், அவருக்கு வந்து அரசு மரியாதையோடைய அடக்கம் பண்ணாங்க. அப்படி ஒரு தமிழில் வந்து நம்மளுடைய மண்ணின் எழுத்தக்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ரைட்டராக இருந்தவர் கீரா. அவருடைய படைப்புகள் இன்னமும் நமக்கு இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் படிக்கலாம் கீராவுடைய நாவலை. ஸோ அவருடைய கிடைன்னு ஒரு நாவலை வந்து படமாக அம்ஷன்குமார் எடுக்கும்போது அதில் ஹீரோவை நடித்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா கெட்டப் சேஞ்சு, ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞன், அந்த மாதிரியான கோவில்பட்டி அந்த கிராமங்களில் ஆடு மேய்க்கிற இளைஞன், 150 வருடத்துக்கு முன்னாடி உள்ள கெட்டப்பு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு 100 பேர், ஜெயகாந்தன் எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய ஜெயகாந்தன் அப்படின்ட்டு அவருக்கெல்லாம் விளக்கம் சொன்னோன்னா ஜெயகாந்தனுக்கு அது அவமானம். அதனால் தயவு செஞ்சு இந்த தலைமுறை வந்து ஜெயகாந்தனை படிங்க. ஜெயகாந்தனுடைய அவருடைய எழுத்தில் உருவான ஊருக்கு 100 பேர், அதோட பாதிப்பில் தான் கமல் சார் வந்து விரும்மாண்டிலாம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஊருக்கு 100 பேரை அப்படியே ராவா ரத்தம் சதையுமா பண்ணப்பட்ட படம் தான் வந்து அதே பேரை வச்சு படம் பேரும் ஊருக்கு 100 பேர் தான். அது வந்து தேசிய விருது வாங்கினுச்சு, இந்தியன் மனோரமா இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆச்சு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ரோல். இது பேரலாக வந்துகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து கலை சார்ந்து இயங்கிட்டே இருந்ததுனால, மக்கள்கிட்ட நேரடியாக வந்து நாடகங்கள், தெருமுனை நாடகங்கள் அந்த மாதிரிலாம் மக்கள்கிட்ட நேரடி அனுபவம் இருந்ததுனால இது வந்து ஒரு இன்டலெக்சுவல்ஸ் மத்தியிலே வந்து பார்க்கப்படுது, பேசப்படுது. ஃபிலிம் சேம்பரில் போடுறாங்க, சத்தியம் தட்டில் ஏதோ ஒரு காட்சி போடுறாங்க, 13 சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்துக்குது. ஆனால் நம்ம தஞ்சாவூரில் பார்த்தா அந்த படம் பார்க்கலன்னு சொல்கிறாங்களே, இது என்ன பண்ணுறது? அப்போ நம்ம வந்து பேலராகவும் சில படங்களை வந்து இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தெல்லாம் வந்து ஊருக்கு 100 பேர் படத்தை வந்து ஊருக்கு திரைக்கட்டிலாம் போட்டாங்க. பட் அது வந்து இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முடங்கிடக்கூடாது. நம்மளுடைய கலை வடிவம், நம்மளுடைய நடிப்பு, நம்மளுடைய ஆற்றல் எல்லாமே வந்து வெளியில் தெரியணும்னா கமர்ஷியல் படங்கள். அப்படி தான் பார்த்திங்கன்னா விஜயோட ஒரு 4 படங்கள், ஃப்ரெண்ட்ஸு, கீதை, பகவதி, சிவகாசி, அந்த வேகத்தில் இந்த படத்தோட முடங்கிடக்கூடாது. அப்படி பேரலராக இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் தொலைக்காட்சி தொடர்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆட்டோகிராஃப் மொழி, அதுலேயும் குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி தான் ஆட்டோகிராஃப் மொழி, அப்புறம் ஆனந்தபுரத்து வீடு, ஜக்குபாய், கட்டுறது தமிழ், இப்படிலாம் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸாகவே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்களையும் வந்து சமூகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின படங்களாக இருக்கும். ரெகுலர் கமர்ஷியல் படத்தை விட நான் வந்து இந்த மாதிரியான பொய்ட்டிக்கான படங்களில் வந்து நிறையா பண்ணியிருந்தாலுமே கூட அந்த ரெகுலர் கமர்ஷியல் படங்கள் தான் வந்து என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. அப்புறம் தொலைக்காட்சி தொடர்கள் பார்த்திங்கன்னா குலதெய்வம் தொடர், வடிவுக்கரசி, மௌலி, 2 ஜாம்பவான்கள், இல்லை சிவாஜியோட இவங்க நடித்தவங்க, மௌலி சார், கமலஹாசன் வச்சு பல படங்கள் டைரக்ஷன் பண்ணவர், 45 படம் டைரக்ஷன் பண்ண மௌலி சார். அவருக்கெல்லாம் பையனாக நடிக்கும்போது நீங்கள் ஒரு 10 படத்தில் வேலை செஞ்ச அனுபவம் வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரில் கிடச்சிது. அந்த தொடர் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ப்ரைம் டைமில் 7:30 மணிக்கு வருது. ஒவ்வொரு நாளுமே ஒரு ரஜினிகாந்த் படத்தில் நம்ம ரிலீஸ் ஆகிற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் கிடச்சிது. ஸோ மக்கள்கிட்ட வந்து எங்கே பார்த்தாலுமே நம்ம முகம் தெரிகிற அளவுக்கு, நம்ம பேர் தெரிகிற அளவுக்கு போனது வந்து இந்த கமர்ஷியல் படங்கள் தான். அது என்னால் மறக்க முடியாது. இப்போவும் வந்து இப்போ கட்டில் ஒரு ஆர்ட் ஃபிலிம் பேட்டர்னில் தான் இருந்தாலும் கூட அடுத்து பண்ணக்கூடியது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றத உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எழுத்தாளர் கீரா என்கிற கி ராஜநாராயணன் பற்றி தெளிவா சொன்னீங்க. உங்க திரைப்பயணம் கமர்ஷியலா அமையலையா அல்லது நீங்க முயற்சி பண்ணலையா? நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப தெளிவான கேள்வி. கமர்ஷியல் சார்ந்த படங்கள் எனக்கு வரலையா இல்லை அதை நோக்கி போகலையா அப்படின்னு கேட்டிங்க. ஏற்கனவே நான் சொன்னதான், கலை கலைக்காகவா மக்களுக்காகனா, கலை வந்து மக்களுக்காக அப்படின்னா ஒரு கமர்ஷியல் வடிவத்தோட ஒரு இப்போ பாரதிராஜாவுடைய வந்து 16 வயதிலே வந்து அவர் சொல்லுவார் ஆரம்பத்தில் சில பேட்டிகளில், இது வந்து ஒரு கலைப்படமாக விருதுகளுக்கு எதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்தேன்.
இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு கமர்ஷியல் படமாக ஹிட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு தான் எடுத்தேன். கடைசியில் பார்த்தா இதுவே வந்து ஒரு சினிமாவே மாற்றுற அளவுக்கான ஒரு கமர்ஷியல் படமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதனால் இங்கே இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு பாதை இருக்குது, கமர்ஷியல் படத்துக்கும் கலைப்படத்துக்கும் இடையில் ஒரு பாதை இருக்குது. ஆனால் நான் பண்ண போகிறது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படம். ஏன் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல தொடங்கின ரூட்டு, டைரக்ஷனில் தொடங்கின ரூட் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. யமுனா அப்படி தேடும்போதே, ஹீரோயின் தேடும்போதே எப்படி தேடுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆந்திராவில் ஒரு நந்தி விருது வாங்கின பொண்ணு, அந்த மாதிரி அவள் வந்து ஏற்கனவே வந்து படத்துக்காக மொட்டையெல்லாம் அடித்தா. எனக்கு தேடுறதே வந்து அந்த மாதிரி ஒரு தேடலாக இருந்துச்சு டைரக்ஷன் வரும்போது. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு முயற்சி எடுத்திருந்தேன், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய செட்டப்பு அப்படின்ற மாதிரி முயற்சி எடுத்திருந்தேன். காலகட்டங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டருக்கே பார்த்தீங்கன்னா அடுத்து படம் பண்ணுறதுக்கு இடையில் 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுது, 3 வருஷம் ஆகிடுது. நான் சொல்கிறது பெரிய ஹிட்டு கொடுத்தது டேரக்டர்களுக்கு. ஆனால் அதில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 5-6 படம் செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க வந்து திரும்ப இதே டேரக்டருக்கு கால் சீட்டு கொடுத்து அவங்கள திரும்ப கை தூக்கி விடுற நம்ம தான் இருக்குது ஹிட்டு கொடுத்த டேரக்டருக்கு. இந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து முன்ன பின்னா ஒரு நிறையா ப்ராக்டிக்கலாக நிறையா முரண்பாடுகள்லாம் இருக்குது. நான் முழுநீள ஒரு கமர்ஷியல் படத்துக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என் முதல் படம் யமுனா 2012-13 ரிலீஸ் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அது ஒரு கலை வடிவமான படமாக போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு முழுநீள படத்துக்கு முயற்சி எடுத்துகிட்டு போகும்போது கட்டில் வந்தது. ரொம்ப எனக்கு வந்து பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு கட்டில் திரைப்படம். இன்னும் மக்கள்கிட்ட நிறையா போய் சேரலை. ஓடிடியில் இப்போ மலையாளம் ரிலீஸ் ஆன பிறகு, கட்டில் மலையாளம் ரிலீஸ் ஆன பிறகு ஓடிடியில் வந்துடும், எல்லாரும் பாருங்கள். உங்கள் டைரக்ஷனில் நடிகைகளை வித்தியாசமாக அறிமுகப்படுத்துறீங்க. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் மருமகள் கீதா கைலாசம் நீங்கள் அறிமுகம் செய்தவர் தான். ஆசான் குறும்படத்தில் அப்படி யாரும் புதுசாக அறிமுகம் உண்டா? ஊடகத்தில் எல்லாருக்கும் அறியப்பட்டவர் தான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தமிழ் ஊடகத்துறையில் வந்து ஒரு எழுத்தாளராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போது காட்சி ஊடகங்கள்லேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய தஞ்சை அமலன். சிறு காட்சி தான், ஆனால் சில சமயங்களில் சின்ன பொறி கூட பெருசாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆசான் படத்தில் எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சது? அது திடீர்னு வந்து அந்த படப்பிடிப்புக்கு முதல் நாள் மாலை நேரத்தில் நண்பரும் இயக்குனருமான இன்றைக்கு தயாரிப்பாளராக உயர்ந்திருக்கிற திரு ஈவி கணேஷ் பாபு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்கு, ஒரு சின்ன சீன் தான், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏற்கனவே அவர் படங்கள் நடிக்க நான் வாய்ப்பு கேட்டிருக்கேன், பட் அது சரியான முறையில் அமையலை. இது ஒரு குறும்படம் அப்படின்னா கூட அது ஒரு நிமிஷம் தான் வரும் அப்படின்னா, இங்கே 1 நிமிஷம் இல்லை அரை மாத்திரை அல்லது அரை நொடி அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. எவ்வளோ நேரம் வர்றாங்கிற டூரேஷன் முக்கியம் கிடையாது, எப்படி அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு, அது இயக்குனர் வேலை வாங்குகிற திறன் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கேரக்டர் வந்து மெளிரும். அந்த வகையில் நான் டூரேஷன் பற்றி கவலைப்படாமல் ஓகே வர்றேன், என்ன கேரக்டர்னு கூட கேட்கல, ஓகே வர்றேன்ட்டு மறுநாள் காலையில் அவருடைய காரில் படப்பிடிக்க போய் அந்த சீன் வந்து பள்ளிக்கூடத்தில் எடுக்கப்பட்டது. பண்ணினேன் மிகச்சிறப்பாக. அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சுருக்கேன். இயல்பாக வந்திருக்குன்னு அந்த கேமராமேன் கூட சொன்னார். பட் கொஞ்சம் எனக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் அந்த பாராட்டு ஒரு பெரிய நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. ஏன்னா கணேஷ் பாபு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கீதா கைலாசம், இன்றைக்கி அமரன் படத்துலலாம் சிவகார்த்திகனோட அம்மா கேரக்டர் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்ச அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து நல்லா பேசப்பட்டது. அப்படி ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தினது ஈவி கணேஸ்வர். அதே மாதிரி எழுத்தாளர் மறைந்த இந்திரா சௌந்தரராஜன், அதே மாதிரி ஓவியர் ஷியாம். அதை தாண்டி நான் கமர்ஷியலாக பார்க்குறதுனா ஒரு கவர்ச்சி பதுமையாக சினிமாவில் பார்க்கப்பட்ட சிருஷ்டி டாங்கவை ஒரு குடும்ப பெண்ணாக, குடும்ப குத்து வழக்காக, ஒரு அழகாக ஒரு புடவையில் வர்ற மாதிரி, நல்லா நடிக்கிற மாதிரி. இன்னும் கேட்டால் சிருஷ்டி டாங்க இதுக்கு முன்பு நடித்த படங்களை தாண்டி அவங்க கதாபாத்திர முக்கியத்துவமாக அந்த எமோஷ்னல் வர்ற மாதிரி வேலையை வாங்கியிருந்தார். அப்படி சிரிச்சிஸ்டாங்கேவை கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏதாவது முதல் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலை வாங்கியிருந்தார். அதனால நான் ரொம்ப பிரியப்பட்டு சென்டிமெண்ட்டாக பார்த்தா கூட எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லாட்டினா கூட சினிமாவில் சென்டிமெண்ட் இருக்குது. சென்டிமெண்ட்டாக பார்க்க போகிறப்ப இந்த எத்தனை கேரக்டரும் அறிமுகப்படுத்தி அந்த அத்தனை கேரக்டரும் நல்ல விதமாக சினிமாவில் ஒரு லெவலில் இருக்கிறப்ப சரி நம்மளுக்கும் ஒரு மோதிர கையால் கூட்டு போகிற மாதிரி நண்பர் கணேஷ் பாபுடைய இந்த ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், டெலிஃபிலிம் பண்ணியிருக்கேன், நிறைய குறும்படங்கள் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நாடகங்கள், மேடை நாடகங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட இந்த குறும்படம் ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு அங்கே ஏகோபித்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றிருந்தாக்கா அதில் நான் ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருக்கனாக்கா அது உண்மையிலேயே நான் வந்து பெருமைப்படுறேன்.
உண்மையிலேயே அகமகிழ்ந்து ஈவி கணேஷ் பாபுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கைப்பட்டா எல்லாரும் ராசி தான். ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு என்னுடைய படத்தில் நேஷனல் அவார்டு கிடைச்சது. கீதா கைலாசம் மேடம் வந்து இன்றைக்கி அமரன் லப்பர் பந்து வரைக்கும் வந்து நிற்கிறதுக்கு என்னுடைய படத்தில் அறிமுகமானது காரணமாக இருக்கிற மாதிரி இந்த சின்ன ஒரு ஆசான் ஆனால் சர்வதேச அளவில் போயிருக்குது. இந்த சின்ன ஒரு படைப்பில் ஒரு சின்ன கதாபாத்திரமாக நடிச்சிருந்தாலுமே கூட தஞ்சை அமலன் என்னுடைய பாலியகால நண்பர். தஞ்சையில் வந்து மேடையில் வந்து நாங்களாம் வந்து நாடகங்கள் இதெல்லாம் போட்டு ஒரே கூத்தாட்டம்லாம் பண்ண அந்த காலகட்டத்தோட நினைவுகளோட தஞ்சை அமலன் வந்து கட்டிலே நடிக்க வேண்டியது ஒரு சில விஷயங்களால் மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து சம்பத் ராமன் நடித்தார். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கோபக்கார ஆசிரியராக ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தஞ்சை அமலன் உதாரணமாக இதில் வந்து நடிச்சிருப்பார். அது ரொம்ப ஆரம்பத்தில் வந்து அவருடைய அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற கோபம் மாதிரியே இருந்தது. நடிப்பு வேறு அவர் வேறு மாதிரியே தெரியல. அது மைனஸாக இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அந்த இதில் போகும்போது ரெகுலர் ஆர்டிஸ்ட் மெத்தட் இல்லாமல் ஒரு இயல்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ரசிக்கிறாங்க. அதனால் இவர் கேரக்டரை வந்து வரும்போது நல்லா ரசித்து பார்த்தாங்க. குறிப்பிட்டு சொன்னாங்க. குறிப்பிட்டு சொல்லும்போதே அவருக்கான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ சின்னதாக தொடங்கி வச்ச தஞ்சை அமலன் லைஃப்பில் இந்த ஆசான் நடிப்பு அவர் பெருசாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப யதார்த்தமான முகங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் தேவைப்படுது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ராமன் அப்துல்லான்னு ஒருத்தர், அவர் ஏற்கனவே சில ப்ராஜெக்ட்லாம் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் அவரே வந்து ஒரு மாணவனாக நடிச்சிருக்காப்புல ராமன் அப்துல்லா. அது இல்லாமல் பள்ளி சிறுவர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து நான் அந்த ஆசானாக நான் நடிச்சிருக்கிறேன். ஒரு சின்ன படைப்பு தான், பட் இதில் பெண்களே கிடையாது. ஸோ சின்ன படைப்பாக இருந்தாலும் அது வந்து பெண்களால் அதிகம் ஈர்க்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் பெண்களால் அதிகம் ஈர்க்கப்பட்ட இப்போ ஏற்கனவே சொன்னேன் இந்த படத்தை பார்த்துட்டு தன்னோட லைஃப்பில் நடந்ததை ஒரு குஜராத் பெண் சொன்னிச்சு அப்படின்னு சொன்னதாகட்டும். இந்த படத்தில் வந்து ஒரு அமெரிக்க ப்ரொடியூசர் அவங்க வந்து கிறிஸ்டி இவங்கெல்லாம் அந்த படத்தை வந்து அங்கே திரையிட போகிறாங்க, அமெரிக்காவில் திரையிட போடுறாங்க. அதுக்காக நல்ல தொகை வேறு நமக்கு கொடுக்குறாங்க. பெண்கள் இதில் நடிக்கவே இல்லைன்னா கூட பெண்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு ஆசானாக இந்த படைப்பு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.